Hello everyone, N.NAVEEN KUMAR. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாத்ரூமோட வீடியோ தான் இது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கு. அது பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்ரூம் வந்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரெனோவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபுல்லாக வந்து பண்ணலான்ட்டு தான் இருந்தாங்க. பட் என்னென்னா அந்த டைமில் என்னன்னு தெரியல, ஒரு பாத்ரூம் மட்டும் இப்போதைக்கு பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பட் என்னென்னா தேவி அனிமேஷன் இன்டீரியர்ஸ்லேருந்து எடுத்தது அப்படியே ஹோம் ஸ்பேஸில் வந்து அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே ரெனோவேஷன் வந்து பண்ணுற சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. அப்படின்னா அந்த பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. நானும் கொட்டேஷன் கொடுத்துருந்தேன். வேறொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க. வேறொருத்தர்கிட்ட கூட வாங்கலாம், ஏன்னா ஒருத்தர்கிட்ட வாங்கி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து விசாரிக்கலாம், தப்பில்லை. பட் என்னென்னா எனக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து காஸ்ட் ஃபுல் ரெனோவேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 8 lakhs வந்து 8.2 கிட்டே வந்து நான் கொடுத்துருந்தேன். அவர் வந்து 8 வந்து கொடுத்துருந்தார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 8 lakhs வந்து இன்னொரு 20,000 வந்து நவீன் கிட்ட அதிகம் தானே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போயிட்டார். அப்படின்னா வேறு இன்டீரியர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் இன்டீரியரான்ட்டு கூட எனக்கு தெரியல. அவரோட டீட்டெயிலாம் கேட்டிருந்தேன், யார் பண்ணாங்க என்ன அப்படின்ட்டு. அவர் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை, நானும் வந்து கேட்கவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத இது அப்படின்றதுக்காக அப்படியே வந்து நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நானும் நிறைய வாட்டி வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு. சார் ஓகே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 month கழிச்சு அவர் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃப்ளாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். டீட்டெயிலாக வந்து எதுவுமே சொல்லவே இல்லை ஒர்க் இருக்குது, கிச்சன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்ட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் தான் அந்த பாத்ரூம் வந்து காமிச்சார். அந்த பாத்ரூமோட வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோ வந்து மேக்கிங் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து வேறொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது கூட இவர் வந்து அவர் ஃபுல்லாக நம்பவே இல்லை பொழுது. ஏன்னா ஒரு பெட்ரூமு ஒரு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காரு. அந்த பெட்ரூமில் வந்து ஜஸ்ட் பெயிண்டிங் மட்டும்தான், ஒரு ஃபால் சீலிங். இன்னொரு பாத்ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் வந்து பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணுறது. அப்படின்னா பழைய வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் ப்ளம்பிங் லைன், எலக்ட்ரிக்கல் எல்லாம் கம்ப்ளீட்டாக பாத்ரூமோட டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ளே என்னென்ன இருக்குமோ கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக வந்து போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான். இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு பாத்ரூம் கூட நான் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். அந்த பாத்ரூம் காமிச்சிட்டு தான் இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா இதோட டிசைன் அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா இவர் வந்து ப்ளம்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்ட்டு கூட தெரியல. ஏன்னா உள்ளே வந்து நம்மளை வந்து பார்க்க முடியாது இல்லையா. ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சொதப்பிட்டாங்க. அந்த டைல்ஸ்லாம் வந்து எப்பாக்சி வந்து க்ரௌட்டிங் வந்து போடுறேன் அப்படின்னு, சாரி எப்பாக்சி தான், க்ரௌட்டிங் வேறு. எப்பாக்சி வந்து கம்ப்ளீட்டாக வந்து போடுறேன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருந்தாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இது பற்றி வந்து என்ன பேசினன்றது கூட தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். நான் அந்த பாத்ரூம் வீடியோ வந்து லாஸ்ட்டில் வந்து போடுறேன் பாருங்கள். நல்லா பண்ணியிருக்கேன். ஒரு 20,000 வந்து டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றதுக்காக வேறு ஒருத்தருக்கு வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் திங்ஸ்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அந்த டைல்ஸ் மிஷின், ஸ்பாட்டக் மிஷின்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும், இவ்வளோ 2 feet இருக்கும் லென்த்தாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த மட்டப்பலகை, அந்த பாண்டு, அப்புறம் மண்வெட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வந்து போயிட்டாங்க. இது ப்ரொஃபஷ்னலாக இன்டீரியர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இன்டீரியர்லாம். அவர் வந்து ஏதோ ஒருத்தர் வச்சு கூப்பிட்டு பண்ணிட்டார் பொழுது. எனக்கு தெரியல, எனக்கு தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது இல்லையா யார் வச்சு பண்ணாங்கன்ட்டு. கடைசி வரைக்கும் கூட அவர் சொல்லவே இல்லை. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான். இந்த வீடியோ மெயினாக வந்து மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், என்னோடய வீடியோஸ்லாம் வந்து போடுறேன். ஏன்னா அவரோட பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 20,000 டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது நல்லா பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் எதுவுமே வந்திருக்காது. இந்த மாதிரி வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன். நல்லா பண்ணாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நான் போய் பண்ணுற மாதிரி வந்து சுச்சுவேஷன்ன்றது வந்து வந்துச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா
யார் எப்படி பண்ணுவாங்கன்றது வந்து தெரியாது. பேக்ரவுண்டில் வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான். ஏன்னா இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஆல்ரெடி நான் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி நான் ஒரு பாத்ரூம் வந்து பண்ணியிருக்கேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 20,000 வந்து 20,000ன்ற அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டு கிடையாது, பெரிய அமௌண்ட்டு தான். பட் என்னென்னா ஆல்ரெடி நான் ஒரு பாத்ரூம் வந்து பண்ணியிருக்கேன். என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை, அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசவே இல்லை. என்ன நினச்சாருன்னு தெரில. அவர்கிட்ட டைரெக்டாக வந்து கொடுத்துட்டாரு. நான் அப்பயே சொல்லியிருந்தேன்னா அந்த 20,000 கூட நான் கம்மி பண்ணியிருப்பேன். பட் இன்னும் அவர் என்கிட்ட எதுவுமே வந்து பேசவே இல்லை. நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுப்போம் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கஸ்டமர்ன்றதுனால வந்து நாங்கள் மார்ஜின்ன்றது வந்து ஒரு சைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000லேருந்து ஒரு 40,000க்குள்ளே தான் வைப்போம். ஏன்னா எனக்கு வந்து அந்த 1 மந்த்து வந்து டார்கெட் அது முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதில் கம்மி பண்ணிட்டு கூட போயிடுவேன். ஏன்னா மாதம் வந்து நாங்கள் ஒரு 3 சைட்டு 4 சைடு வந்து பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இந்த பாத்ரூம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த போட்ட டைல்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான். அவர் வந்து கேஜியில் வந்து வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். டைல்ஸு கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராட் செக்டர் இது. ஏன்னா யார் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியாது. சும்மா வந்து அப்படியே வந்து கண்ணு மூடி கொடுத்துருவோம். அவங்க நல்லா பண்ணாங்கன்னா ஓகே, நல்லா பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆகுன்றது வந்து வரும். இதுவே 6 மினிட் கிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒர்க் வந்து கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஏன்னா இன்டீரியர் மட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, அது கீழே இருக்கிற டீமும் நல்லா இருக்கணும். டீம் ஒரு வேளை நல்லா இல்லைனாலும் கூட இன்டீரியர் இல்லை பில்டிங் மேஸ்திரி இல்லை இன்ஜினியர் இல்லை ஆர்கிடெக்ட் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக இருந்தாங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணி வேற ஒருத்தர் கூட மாற்றிக்கலாம். 1 or 2 days வந்து டிலே ஆகும். ஏன்னா இன்றைக்கி வேலை செய்கிறவங்க வந்து நாளைக்கு நம்மக்கிட்டேயே வந்து செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாது. அதனால் இன்சார்ஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒர்க்கர்ஸ் நம்பி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் யார் வச்சு பண்ணுறீங்களோ அவங்க வந்து ப்ராப்பராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ப்ரைஸ் வந்து கேளுங்க, எந்த அளவுக்கு வந்து பண்ணுங்கள், அந்த அளவுக்கு கம்மி பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் சைட்லேருந்து எப்படி பேச முடியுமோ அப்படி வந்து பேசி முடிச்சிருங்க. அவங்க கம்பெனி வேணும் போய் பாருங்கள், இல்லை 2-3 ஒர்க்ஸ் வந்து பாருங்கள். இப்போ என்னோட மாதிரி வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதனால் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளமே. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து காசு இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேலைன்னு நடந்துடும் அப்படின்றது வந்து எல்லாமே சும்மா. ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நான் பார்த்துட்டேன், காசு இருக்குது அப்படின்றதுக்காக 10 நாள் முடிக்கிற வேலை வந்து 2 நாளில் முடிக்க சொல்லுவாங்க. ஒரு 4 லேபர் வந்து அதிகமாக வைங்க, அவங்க டக்குன்னு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒர்க்குன்றது வந்து இப்படி தான் வந்து பண்ணணும் அப்படின்னா அப்படி தான் பண்ணணும். அது தாண்டி வந்து நம்ம போகவே கூடாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இதோட கேபினெட்ஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்கல் வச்சு ஒட்டினோன்னா ப்ராப்பராக இருக்கும், லைஃப் டைமுக்குன்றது வந்து இருக்கும். இதுவே நான் ஹீடெக்ஸில் ஒட்டினேன்னா 5 மினிட்ஸில் வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஹீடெக்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். ஹீடெக்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. பட் என்னென்னா எல்லா கஸ்டமர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஆளுங்க வச்சு அதிகமாக பண்ணணும். ஃபெவிகால் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபிக்ஸிங் பண்ணணும், நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் வந்து பண்ணணும். மினிமம் வந்து 12 to 24 hours வந்து ட்ரை ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்கும். அப்படி இல்லை நம்ம ஹீடெக்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். 1/2 லிட்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீடெக்ஸ்ன்றது வந்து ரியாக்ட் பண்ணும். பட் என்ன ஹீடெக்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ லைஃபே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்காக ஹீடெக்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 10% வந்து ஹீடெக்ஸ் யூஸ் பண்ணலாம், மீதி இருக்கிற 90% வந்து ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி சொல்கிறேன். பட் என்னென்னா ஒரு ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும், இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஏன்னா இந்த நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஆளுங்கிட்ட வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம கிளைண்ட் வந்து என்னென்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா நல்லா புஷ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து எப்பாக்சி வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதோட ஜாயின்ட்ஸில் வந்து பாருங்கள், ஆல்ரெடி சிமெண்ட் வந்து ஏதோ ஒரு க்ரௌட்டிங் வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து எப்பாக்சி போட்டிருக்காங்க. அப்போது இவர் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து இவர் ஸ்டே பண்ணுறாரு.
ஸ்டே பண்ணிவிட்டு கூட பாருங்களேன், இப்போ ஒரு வால் ஒட்டுறாங்க, சும்மா வந்து ஜஸ்ட் இப்படி செக் பண்ணிங்கனாலே போதும் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வால், ஃப்ளோர், க்ரௌட்டிங் எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இவர் கடைசியில் வந்து பேசுகிறாருன்னா, எனக்கு வந்து கிளைண்ட் சைட்லேருந்து 100% கரெக்டாக இருக்குல்ல அப்படிலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா க்ரௌட்டிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி எப்பாக்சி கொடுத்துருக்கலாம். எப்பாக்சி வந்து போடுறதுக்கு முன்னாடியே, க்ரௌட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே டைல்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அன்இவனாக இருக்குது, இல்லை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஏதோ சம்திங் அந்த மாதிரி டேமேஜஸாக இருக்குது, இல்லை போல் சவுண்டு வருது, இல்லை ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். இவரும் விட்டுட்டார். அப்போ கான்ட்ராக்டர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதுவும் தெரியல. இப்போ இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இதுவும் எனக்கு தெரியல. என்னோடய அவுட்புட்டு தான், என்னோடய அவுட்புட் இல்லை, ஒரு பண்ண அவுட்புட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பேசுகிறோமோ டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. அதனால வந்து பார்த்திங்கன்னா 11 மினிட்ஸ் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் பாத்ரூம். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வால் டைல்ஸ் வந்து 2x4, இந்த 2x4 டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டியிருக்காங்க. ரேண்டமாக இருக்கும், ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒன்று டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஒரு யூபிவிசி விட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பண்ணுறது வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வால் உடச்சி ஆல்ரெடி பழசை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக அதோட பாத்ரூம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இவங்க வந்து க்ரௌட்டிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது கம்ப்ளீட்டாகவே எப்படி வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து டைல்ஸ் பிளானிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பிடிச்ச டைல்ஸு தான். அதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட பாத்ரூம்ன்றதுனால அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க. எப்பாக்சிலாம் வந்து போட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கீழெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பிடிச்சி எடுத்தீங்கனாலே வராது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். அப்படி இந்த சைடு வந்து பாருங்கள். அதோட ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்கள் ஒரு டைல்ஸ், அதோட டைல்ஸ் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு விரல வந்து போயிடும் இந்த கேப்புக்குள்ளே. இந்த டைல்ஸில் வேறு உடச்சிட்டாங்க, இது வேஸ்ட்டு தான். இது இங்கே பாருங்கள், இங்கே உடச்சிட்டாங்க. கேப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்பேசர் ஜாயிண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட் போடணுன்னா நீங்கள் நார்மல் வெண்டர்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அவங்களால பண்ண முடியாது ப்ராப்பராக. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்து இருந்தால் தான் ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். இதோட கட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் பிளேடு வச்சு கட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து பிசிறெலாம் தெரிக்காது. அந்தளவுக்கு வந்து கட் ஃபினிஷிங்ன்றது வந்து வரும். ஃபால் சீலிங்லாம் வேறு லெவல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் சொல்கிறேன், ஃபினிஷிங் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்னர் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா டைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொதப்பிட்டாங்க. ப்ளம்பிங் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்றது வந்து தெரியும். சரி, அட்லீஸ்ட் ஃப்ளோரியாவது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து தெரியல, கிட்ட வந்து பார்த்தா அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்து பூசி வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே பாருங்கள். இதெல்லாம் எப்பாக்சி போட்டிருக்காங்க. எப்பாக்சியில் வந்து பேசிக்காகவே வெண்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரத்தில் ட்ரை ஆகும், எந்த மெத்தடில் வந்து போடணுன்றது கூட தெரியல. நான் ஒன்று ஒன்றா காமிக்கணுன்னா எனக்கு ஃபுல்லாக வீடியோவில் வந்து பேசிகிட்டு தான் இருப்பேன். அப்படியே இந்த சைடெலாம் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது. இந்த வாசக்கால் போகிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கேப்பு, எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து எபாக்சி வந்து உங்களுக்கு போட தெரில. டைல்ஸ் வந்து எல்லா இடத்துல வந்து ப்ராப்ளம் தான். எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். எபாக்சி அவ்வளோ உள்ளே இருக்குது. என் விரலே உள்ளே போகுது பாருங்கள். அவ்வளோக்குள்ளே வந்து எபாக்சி இருக்குது. சரி, அதையாவது ஒழுங்காக பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, எல்லா இடத்துலும். இப்போ நான் இந்த ஒரு வால் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இந்த சைடு பாருங்கள், அப்படியே இந்த சைடு வந்து பாருங்கள், அப்படியே கேப்ஸ்லாம். நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்க இவர். ஆனால் இங்கே கிளைண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவை தான். நம்ம ஆல்ரெடி ஒரு பாத்ரூம் வந்து பண்ணியிருக்கோம்ல, அட்லீஸ்ட் அதையாவது ரெஃபரன்ஸுக்காக எடுத்துக்கூடாது. கம்மியாக வந்து ரேட்டில் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், என்ன பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, ஆக்சுவலாக பெரிய கேப் வந்துச்சு பொழுது அந்த இடத்துல க்ரௌட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த சைட்லாம் பாருங்கள், அப்படியே டேப்பர் பண்ணியிருக்காங்க க்ரௌட்டிங். இந்த சைட்லாம் பாவம். பட் என்னென்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 1.5 lakhs வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம் இந்த பாத்ரூமுக்கு. இதோட டைல்ஸோட அதோட மேடு பண்ண வந்து பாருங்கள். இது டவுனாக இருக்குது, இது ஹைட்டாக இருக்குது. 5 mm டிஃப்ரென்ஸ் வந்து வருது. இதில் போடுறவங்களுக்கு கூட அட்லீஸ்ட்டாக தெரியல பாருங்கள். அந்த கிரீட்டிங் வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா. இது நார்மல் கிரேட்டிங் கிடையாதுங்க, இது ஃப்ளோர் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிமெண்ட் போட்டு மூடிட்டாங்க பொழுது. அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளோரில் போட்டுட்டு நம்ம இதில் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. கீழே வந்து சிமெண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். பட் என்னென்னா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். க்ளீன் பண்ணால் நீங்கள் நினச்சிக்கலாம் க்ளீன் பண்ணால் நல்லா வரும் அப்படின்ட்டு. டைல்ஸ்லாம் ஏகப்பட்ட போலு. நெக்ஸ்ட் இந்த எபாக்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா டைல்ஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் தான் வரும். மட்டும்தாங்க நல்லா பண்ணியிருக்காரு. WPC டோர் ஒன்று, அப்புறம் ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து அப்புறமா தான் சொன்னாங்க ஃபால் சீலிங் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க, சைட்லாம் ஜாயிண்ட்லாம் வந்து தெரியுது அப்படின்றதுக்காக தான் அடிஷ்னலாக வந்து கொடுத்து போட்டுக்கிட்டாரா. அது இந்த டிசைன் சைடெலாம் வருது இல்லையா, நீங்கள் பழைய வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு வந்து கவர் டிசைன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.